லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் அப்படின்ற மாதிரி சில இடம் இருக்குது. அதில் இந்த மாதிரி இடமும் ஒன்று வேலை தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து இந்த ஆஸ்துமா, டயபெட்டிஸ், இந்த மாதிரி ஹார்ட் இஷ்யூ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் ரைட் வந்து ட்ரை பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நடக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு வியூக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், சான்ஸே இல்லை. ஒரு 13,800 அடி ஹைட்டில் ஒரு கேபிள் காரில் நிப்பாட்டி வச்சு அப்படியே ஆட விட்டா மாதிரி இப்படி இருக்கும். ஸோ ஹே காய்ஸ் அண்ட் குட் மார்னிங். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட டே 3 இன் காஷ்மீர். ஸோ நாம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குல்மார்கில் இருக்கோம். ஸோ அந்த கண்டோலா ரைடு அப்படின்னு சொன்னல, அதுக்கு நான் இப்போ போக போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து மார்னிங் 8:30 ஆகுது. நீங்களே பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் -2 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போது செம்ம ஃப்ரீசிங்காக இருக்குது. அண்ட் வந்து எல்லா விதமான ப்ராப்பர் வின்டர்ஸ் இதெல்லாமே போட்டுட்டு போங்க. அண்ட் நான் இப்போ அங்கே போயிட்டு அங்கே கூட்டம் எப்படி இருக்குது, ஏன்னா டிக்கெட் எல்லாமே ஆன்லைன் தான் புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். இங்கே நடக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஏற்றமாக வேறு இருக்குது. ஸோ அதனாலே நமக்கு மூச்சு வாங்கும். இன்னொரு பக்கம் வந்து பனி ஒரு -2 டிகிரிலன்றப்போ மூச்சு வர்றதுக்கே கஷ்டம். ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு தெரியலை. ஸோ இந்த ஸ்னோ பைக்கு இல்லை ஏடிவி அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக மிஸ்ட்டு மட்டும் தான், ஸ்னோ மட்டும் தான் இருக்குது. நைட் எகைன் வந்து ஸ்னோஃபால் இருந்துச்சான்னு தெரியல. எனக்கு போய் பார்ப்போம். அங்கே போனால் தெரியும். கார் கொஞ்சம் போகுது கீழே. ஸோ ஏதாச்சும் ஒரு இதில் ஷேரிங் மாதிரி கேட்டு போயிட வேண்டியதான். இது ஆக்சுவலாக வந்து கல்ஃப் கோர்ஸ் தான். ஸோ இதுதான் அந்த கல்ஃப் கோர்ஸ். இதில் எங்கே போய் கல்ஃப் ஆடுவாங்கன்னு தெரியலை. பாலுமே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால் எங்கே பால் போகுதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. மேபி பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம இதே இடத்துக்கு சம்மரில் ஒரு வாட்டி வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு என்ன சொன்ன வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே தெரியலை. ஸோ அந்த டைமில் வந்தோன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மரத்துலலாம் வந்து அப்படியே ஃபுல்லாக எத்தனை படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். சீதாராமன், நித்தம் ஒரு வனம், அதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் மாதிரி இந்த ஆர்மி அந்த பேஸில் ஒரு படம் வந்துச்சுனாலே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இப்போது லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாய் தான் வந்து 2 சைடும் வந்து ரொம்ப அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுடு தண்ணி வந்து முடிஞ்சால் ஒரு ஃப்ளாஸ்க் கையில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் குடிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான்
ये बेटा ये हमारे साथ चलता है ना। सॉरी मैडम। பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 11 அந்த செட்டில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 9:15 ஆச்சு, இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ இந்த இடம் தான் இது, பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து தான் வந்து மேலே போகணும். அண்ட் வந்து செகண்ட் ஸ்லாட் வந்து ஓப்பனில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் ஓப்பனில் இருந்ததுன்னா நம்ம அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் தான் நான் புக் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் ரைடுக்கு மட்டும் தான். ஸோ ஃபஸ்ட் ரைடு போயிட்டு இன்கேஸ் செகண்ட் ரைடு ஓப்பனில் இருந்ததுன்னா செகண்ட் ரைடு நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லைனா ஃபஸ்ட் ரைடோட கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-way டிக்கெட் தான். புக் பண்ணும்போதே போகிறதுக்கு வரதுக்கு சேர்த்து அவங்க கொடுப்பாங்க. 740 rupees அதுக்கு அது சேர்த்தா நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங். அவங்க டூரிசம் கார்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்தாங்கன்னா இங்கே டூரிஸ்ட் கைடில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னா சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்லி எனக்கு தெரியலை, ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணல. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ வில் சி, இன்னும் ஓப்பன் பண்ணலை, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க தெரியல. எல்லாருமே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெளியே. பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதான் வந்து அந்த டிக்கெட்டு, டிக்கெட் குல்மார்க் 2-way டிக்கெட் 740 rupees 9 o'clock to 11 o'clock ஸ்லாட்டு. ஸோ க்யூ பார்த்திங்கன்னா வந்து இந்த டைம் வந்ததுனால ஜஸ்ட் வந்து சின்ன ஒரு க்யூ தான். ஸோ அதனால் எதுவும் இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன், டக்குன்னு எடுத்துடலாம். நம்ம உள்ளே ஏறிட்டோம். அண்ட் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபுல்லி. ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ஓப்பன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மேலே தான் இருக்கோம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து இந்த ஆஸ்துமா, டயபெட்டிஸ், இந்த மாதிரி ஹார்ட் இஷ்யூ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் ரைடு வந்து ட்ரை பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா செகண்ட் ரைடு பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 13,800 feet above இருக்கான். ஸோ உங்களுக்கு அங்கே வரைக்கும் தெரியுதான்னு தெரியலை, டாப்பில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து செகண்ட் ரைடு வந்து புக் பண்ணலை, ஆப்ரேஷனில் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியலன்ற ஒரு டவுட்லேயே வந்து நான் வந்துட்டேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கு, ஆனால் ஆளுக்கு யாருமே இல்லை, வெறும் எம்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே இருக்க கைட் ஸ்டேட்டஸ் கேட்டு டிக்கெட் தான் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். இன்கேஸ் இந்த மாதிரி வாங்கினோன்னா லக்கு செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டாப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னும் வந்து டாப்பில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் மில்சி. அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்கள், அங்கெல்லாம் ஆக்சுவலாக மலை இருக்குது, ஆனால் அந்த மலை எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து குட்டி குட்டியாக தெரியும், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் எல்லாமே ஸ்னோவாக இருக்குது. சீக்கிங் பண்ணுறவங்களாம் வந்து சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ரொஃபஷனல் சீக்கிங்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இவங்க கற்றுக் கொடுக்குறான்னுன்றாங்க, பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது. நேற்றே நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் கீழே, பட் இங்கே இவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம இங்கே தவறி விழுந்து ஏதாச்சுன்னா இதுக்கு ரிஸ்க்கு. அதனால் ரோப் காரில் மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராகுல், தெரிஞ்சிருக்கேன், என் விளாக் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அவன் சொல்லிட்டு இருந்தானே இது ஃபோன் பேசுகிறப்ப, இந்த மாதிரி வந்து உலகத்தோட ஹைட்டான இடத்துல போய் நூடுல்ஸ் சாப்பிடணும் அவனுக்கு, அப்படி என்ன ஒரு ஆசைன்னு சொல்லி அவனுக்கு தெரியலை. ஸோ இந்த ரைட்டில் அவனும் வரல. ஸோ அதனால் முடிஞ்சால் நம்ம போய் சாப்பிடுவோமே அப்படின்னு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். தாபாலாம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க என்ன போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ நூடுல்ஸ் இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா ஒரு டீ குடிச்சிட்டு அங்கே ஸ்னோ பைக்ஸ் இருக்குது, முடிஞ்சால் அதை விட எதாவது ட்ரை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ பார்க்கலாம் வெயில் எப்படி அடிக்குதுன்னு சொல்லி. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், ஸ்னோ தான். அண்ட் வந்து இந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் அது ஞாபகமே வருது. ஏன்னா வந்து இங்கே எல்லாமே வந்து கேஷ் மட்டும்தான். உங்களுக்கு ஜிபே, கூகுள் பே, கார்ட் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே வர்றப்போ நீங்கள் வந்து எல்லாமே கேஷாக எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அப்போ தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நம்ம அங்கே வந்து டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா கூட நம்ம ஜிபே, ஃபோன்பே பண்ணி பழகிட்டோம். ஸோ அப்படின்றப்போ நமக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே வர்றவங்க கேஷாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஜிபே, ஏடிஎம், ஃபோன்பே அதெல்லாம் நம்பி வராதிங்க. ஏன்னா சிம்மே வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அப்படின்றப்போ அதையும் சேஞ்ச் பண்ணணும். ஆக்டிவ் சிம் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற சிம்லேயே வந்து ஃபோன்பே, ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ வர்றவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ சோலோ ட்ராவலர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு சின்ன ஒரு அலர்ட்டு என்னென்னா, இங்கே வந்தீங்கன்னா வந்து என்ன நடந்தாலும் பார்த்து சகிச்சுக்கிட்டு நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக இருக்கிற மாதிரி இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம ஊட்டி, கொடைக்கானல் போனீங்கனாலே வந்து கடுப்பேற்றுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் சொல்லவா வேணும். ஸோ அப்படின்றப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டு கண்டு காணாத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அமையலை, அவனுக்கு அமைஞ்சிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான். ஸோ வந்துருச்சு நம்ம மேகி. அண்ட் ரகுல், திஸ் ஒன் இஸ் ஃபார் யூ. அண்டு நீ கேட்டு ஆசைப்பட்ட மாதிரியே வந்து காஷ்மீரில் டாப்பில் வந்து மேகி சாப்பிட்றோம். அண்டு சூடாக இருக்கும்போது சாப்பிட்றணும், அப்படி இல்லைனா வந்து ஒன்றுன்னே இருக்காது, ரொம்ப ஆறிடும். அண்ட் பன்னீர் மேகி நான் ஆர்டர் பண்ணது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தப்போ கொடுத்து தான் ஆகணும். नेक्स्ट में आ जाओ फिर। हाँ भीड़ नहीं है अभी। चलेगा चलिए आगे थोड़ा आगे आइए। ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து செகண்ட் ரைடு போக போகிறோம். ஸோ நல்லா சன்னியான ஒரு வெதராக இருக்குது. அண்ட் வெயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் தெரியலை. அண்ட் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த மாதிரி நிழலில் வந்துட்டிங்கன்னா வந்து செம்மையாக குளிராக இருக்குது. ஸோ அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்தோன்னே ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி போட்டுருங்க. அதனால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, கண் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது.
வரைக்கும் ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு இங்கே மேலே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே டீ ஷாப்லேயோ இல்லை அந்த உள்ள என்ட்ரு கவுண்டரில் இருக்காங்களா அவங்களே வந்து ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஜியோ போஸ்ட்பெய்டு மட்டும் வந்து டவர் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், டாப்பில் போகிறோம். டாப்பில் அவ்வளோ ஹைட்டு, சீரியஸாக இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வீசிங் ட்ரிப்பில் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பெட்டர் இதை ட்ரை பண்ணாது. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது எந்த இஷ்யூமே இல்லை. இது வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. शिफ्ट हो सेंटर में इधर देख, इधर देख, साइड का बाल दबा. हमें करके आए हैं, उसका कंटिन्यू करना है, फिर आप एक बताना. आपसे लेंगे फोटो पक्का, आप यहीं देंगे. कितना क्राउड बढ़ जाएगा. ठीक है ठीक है ठीक है ठीक है ठीक है. சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு வியூக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் கொடுக்கலாங்க, சான்ஸே இல்லை. கீழேருந்து ஒரு 740, அப்புறம் அங்கேருந்து மேலே வரதுக்கு வந்து ஒரு 950. அண்ட் செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு லாங்கு செம்மையாக ஏறிச்சு. இங்கே பாருங்கள் பின்னாடி, இங்கே வந்து நின்னா எல்லாருமே நம்ம கீழே தான், எவனுமே நமக்கு மேலே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பின்னாடி பாருங்கள், இதுக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை, நீங்கள் போகவே முடியாது. இது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க மட்டும் தான் மேலே போயிருக்காங்க. ஸோ அதனால் டாப்பில் இருக்கோம், நம்ம தான் இப்போ டாப்பு, இதுக்கு மேலே எவனுமே கிடையாது. அண்டு செம்மையாக இருக்குது வியூஸு. ஆக்சிஜன் ஆக்சுவலாக கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உங்களுக்கு மூச்சு விடுறதுல எதுவுமே தெரியாது, வயிறு மட்டும் லேசாக வடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஓகே இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி. நம்மளால் எவ்வளோ க்ரியேட்டிவாக வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்திருக்கோம். இது ஜஸ்ட் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் பர்சனலாகவே வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் அப்படின்ற மாதிரி சில இடம் இருக்குது, அதில் இந்த மாதிரி இடமும் ஒன்று கண்டிப்பாக. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து இந்த மாதிரி இடம்லாம் வந்து ஒரு 30க்குள்ளே வந்துருங்க, அப்போ தான் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா வந்து இப்போது இந்த மாதிரியான செகண்ட் ஃபேஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா வர முடியாது. ஸோ அதனால் இட் வில் பி பெட்டர் ஒரு 30க்கு முன்னாடி வந்தீங்கன்னா.
வரைக்கும் பார்க்க முடியாது. சைட்லேயே பார்ப்போம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ தான். இந்த பக்கம் பார்த்தா ஸ்னோ, அந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்னோ. இதெல்லாம் ஆக்சுவலாக வடிவேலோட காமெடி தான். நிறைய இடத்துல நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா வந்து சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு நிப்பாட்டிடுறாங்க. ஒரு 13,800 அடி ஹைட்டில் ஒரு கேபிள் காரில் நிப்பாட்டி வச்சு அப்படியே ஆட விட்டாமல் இப்படி இருக்கும். அள்ளு கிளம்புது அப்படியே. ஆக்சுவலி நான் மேலே போகிறப்போ ஒரு நிப்பாட்டினாங்க. அப்போ வந்து நம்ம கூட ஒரு கப்பிள்ஸ் இருந்தாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் முடியலை. அவங்க அந்த அக்காலாம் பார்த்தீங்கன்னா அள்ளு கண்டுருச்சு. நம்மளுக்கே கொஞ்சம் டர்ராக தான் இருந்தது. சரி நம்ம காட்டிக்க கூடாது அப்படின்றதுனால நான் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் நிப்பாட்டியிருக்காங்க. லேசாக ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அப்படியே ஒரு மாதிரி அடி பேர்லாம் கலங்குற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து இந்த ஸ்னோ ஸ்லைடிங் ஆச்சான். ஸ்னோ ஸ்லைடிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. அதனால வந்து செகண்ட் ரைட் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் ஹோட்டலில். அதனால நான் செகண்ட் ரைட் வரதுக்கு ரூமே புக் பண்ணாமே வச்சிருந்தேன். நான் சரி செகண்ட் ரைடுக்கு வந்து டிக்கெட்டே புக் பண்ணாமல் வச்சிருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒர்த்து, போனாலும் பரவாயில்ல நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நான் இந்த செகண்ட் ரைடுக்கே நான் ஏறினேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, மேலே போனீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்கும். மேலே போன மாதிரி இருக்கும். என்னன்னா சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ ஒரு ஒர்த்தாக இருந்தது. எப்படியுமே நம்ம ஊரில் இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் உண்டு. வந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு இல்லை பயமாக இருக்குது என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. வந்துட்டோம் இவ்வளோ தூரம். சென்னையிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் 3000 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இங்கேருந்து மேலே நம்ம ஒரு 200-300 மீட்டர் மேலே போக மாட்டோமா? போய் தான் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அதனால் இன்கேஸ் வந்தீங்க அப்படின்னா வந்து பயமே படாதீங்க. எல்லாமே ட்ரை பண்ணுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணிடுங்க இங்கே வந்தால். இந்த சில பேருக்குலாம் வந்து பீச்சுக்கு போனாங்கன்னா வந்து இந்த சன்ரைஸோ சன்செட்டோ அந்த மாதிரி இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு மாதிரி ஒரு மைண்ட் வந்து அங்கே ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகுங்க. எனக்கு சேம் அதே மாதிரி தான் இங்கே இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வைங்களேன், எனக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. ஆக்சுவலாக நான் ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு வைப்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இதாச்சு. அதனால செம்மையான ஒரு வைப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே சொல்கிறேன். பட்ஜெட் ட்ராவலராக இருந்தாலும் சரி, காஸ்ட் வச்சுட்டு நீங்கள் வர்றீங்கனாலும் ஓகே. எல்லாத்துக்குமே இங்கே இடம் இருக்குது. 500 ரூபாய்க்கு ரூம் இருக்குது, 5000க்கு ரூம் இருக்குது. ஸோ அதனால் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். எந்த மாதிரி ரூம் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து மினிமம் 1600 ஒரு ரைடு, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் சேர்த்து. ஸோ அதனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தனியாக அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக மட்டும் தனியாக வந்து ஒரு இது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்ட் இல்லை, ஓப்பன் தான். ஆனால் அது வந்து நம்மளால போக முடியாது. ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டர்ஸ் மட்டும்தான் அதில் போக முடியும். பார்த்தீங்கன்னா அதில் 3 பேர் 2 பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்த மாதிரி வராங்க. சைடில் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நிறைய பேர் ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டர்ஸும் இருக்காங்க. இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணணும், எனக்கு இந்த அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களோட விஷயம். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ நீங்கள் பண்ணலாம். இது வந்து அந்த ஆப்ரேட்டர் ரூமு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பனி தான், எங்கே பார்த்தாலும் பனி தான் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஃபேஸ்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃபேஸ் ரிட்டர்ன் கீழே போக போகிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஸோ ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி லைஃப்லேயே இது வரைக்கும் என்னோடய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா இதுதான். அட்வென்ச்சர்ஸும் நம்ம எதுவும் பண்ணலை, பட் ஆனால் அங்கேருந்து மேலே போனதே வந்து ஒரு அட்வென்ச்சர் தான். பட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது போயிட்டு வந்தது. பார்ப்போம்.